ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் இன்னைக்கு ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். சின்ன ஸ்டோரி தான். ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல், அழகான ஒரு பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு அழகான டீச்சர் இருந்தாங்களாம். அந்த ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். எல்லா மாணவிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். எல்லாரும் அதாவது பழி வாங்கி மன்னிக்கிற குணம் இருக்கா எல்லார்கிட்டயும்? அதாவது பழி வாங்குற குணம் இருக்கா எல்லார்கிட்டயும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லாரும் கை தூக்குறாங்க. ஆமாம், யாராவது என்னை அடித்தா, யாராவது திருடுனா, என்ன பண்ணாலும் நான் பழி வாங்குவேன், மன்னிக்க மாட்டேன் அவங்கள லைஃப் லாங் அப்படின்ட்டு எல்லா பசங்களும் தூக்குனாங்களா கையை. அதாவது ஆசிரியர் வந்து கை தூக்க சொன்னாங்க. யாரெல்லாம் மன்னிக்க மாட்டீங்க, யாரெல்லாம் பழி வாங்கின குணம் இருக்குன்ட்டு. அப்போ எல்லாரும் தூக்குறாங்க. ஒரே ஆச்சரியம் அந்த ஆசிரியருக்கு. இன்னும் எல்லா பசங்களும் தூக்கிட்டாங்களே, அப்போ இந்த சின்ன மனசுல கூட இவ்வளோ பழி வாங்குற குணம் இருக்கா, அப்போ இவங்கள டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பயிற்சி கொடுத்தாராம். சரி, எல்லாரும் ஓகே, எல்லாருக்கும் பழி வாங்குற குணம், யாருமே மன்னிக்கிற குணம் இல்லை இல்லையா? அப்போ நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். எல்லாரும் வந்து நாளைக்கு டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பேஸ்கெட் நிறையா கவரில் போட்டுட்டு டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க ஆசிரியர். அப்படியே பசங்களும் அதே மாதிரி பண்ணாங்களாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க, அந்த தக்காளியை வந்து ஒரு கூட நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்போவுமே இருக்கணுமா அந்த தக்காளி கையில், எப்போவுமே தூங்கும்போது சரி, சாப்பிடும் போது சரி, எப்போவுமே நீங்கள் அதை வச்சுட்டே இருக்கணும் அந்த தக்காளி அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். நான் பார்ப்பேன், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்பேன் அப்படின்ட்டு சொன்னான். அதனால எல்லா பசங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் தக்காளி வாங்கி டெய்லியும் தக்காளியை வச்சுட்டு இருந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் டே வந்து தக்காளி ஓகே, ஓரளவுக்கு வச்சுருந்தாங்களாம். செகண்ட் டே வந்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் வந்துதான். தேர்ட் டே வந்து அழுவியே போயிடுச்சு தக்காளி. பசங்களாம் ரொம்ப வாடி போயிட்டாங்க. ஐயோ, இந்த தக்காளி இன்னும் வச்சுருந்தா புழு வந்துடுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு எல்லாரும் ஸ்கூலில் வந்து பசங்க கேட்டாங்க. தக்காளி அழுவி போயிடுச்சு, நாங்கள் எப்படி வச்சுட்ருக்க முடியும் சார், எப்படி வச்சுருக்க முடியும் அப்படின்ட்டு ஆசிரியர்கிட்ட கேட்கும்போது, இப்போ புரியுதா, இதே போல தான் நம்ம மனசில் வந்து எப்போவுமே அழுக்க வச்சிட்ருக்கக்கூடாது, எல்லாரையும் மன்னிக்கிற குணம் இருக்கணும், பழி வாங்குற குணம் எப்போவுமே நம்ம வச்சிருக்கக்கூடாது. தக்காளி மாதிரி தான் நம்மளும், அதையே மனசில் வச்சுட்டு இருந்தோன்னா நம்மளும் அழுகி போயிடுவோம். நல்ல மனசோட, மன்னிக்கிற குணத்தோட நம்ம இருந்தோன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுதான் இதோட சின்ன ஸ்மால் ஸ்டோரி குட்டீஸ். எப்போவுமே மனசில் வந்து நல்ல எண்ணத்தோட, மற்றவங்கள மன்னிக்கிற குணத்தோட நம்ம இருக்கணும். அதுதான் ஏசப்பா வந்து வேதத்தில் சொல்லியிருக்கார். சரிங்களா? ஓகே குட்டீஸ், பாய், டேக் கேர்.